ஹலோ எவ்ரி ஒன். இப்போது நம்ம ஒரு சீஸி எக் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து எக்கு, பிரெட், அதுக்கப்புறம் மொசரல்லா சீஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா, நம்ம மொசரல்லா சீஸை வந்து கொஞ்சம் கிரேட் பண்ணி வச்சுக்கிறோம். புதினா கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் தென் 2 எக்கை எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு தென் பீட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அப்புறம் நம்ம கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ் போட்டுக்கலாம். ஆனியன்ஸ் போட்டு நல்லா அந்த எக்கோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அண்ட் புதினாவையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எக்கோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போது நம்ம தேவையான ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த ப்ரெட்டை கட் பண்ணலாம். நான் இப்போ நைஃபை வச்சு நான் உள்ள ஒரு ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துடுறேன். உங்கள்கிட்ட அந்த ஷேப்பர் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஹார்டின் ஷேப்போ அப்படி இல்லைன்னா ஒரு ரெக்டாங்கிள் வாட்டெவர் என்ன ஷேப்பில் உங்களுக்கு அந்த ஷேப்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த ப்ரெட்டை. ஸோ நான் இங்கே ஒரு ஜஸ்ட்டு ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ நான் ஒரு 4 ஸ்லைசஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அந்த அவுட்டர் பீஸ் மட்டும் நான் ஃபஸ்ட்டு பேன் மேலே ப்ளேஸ் பண்ணுறேன். இது ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த எக்கு ஆனியன்ஸ் மிக்சரை அந்த ஸ்பேஸில் கொஞ்சம் ஸ்பேஸ் நடுவில் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பேஸில் நம்ம அதை ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா அந்த ஸ்பேஸ் ஃபுல்லாக ஃபில் ஆகிற மாதிரி அந்த எக்கு மிக்சரை ஆட் பண்ணிடணும். ஸோ இப்போ ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸில் உங்களுக்கு அந்த எக்கு குக் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் திருப்பி போட்டுக்கலாம். ஜஸ்ட் நான் இப்போ ஒரு 1 மினிட் வச்சுருக்கேன். அந்த பேக் சைடும் உங்களுக்கு குக் ஆயிடுச்சு. இப்போ டில்ட் பண்ணிவிட்டு நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்க அந்த மொசரல்லா சீஸை இப்போ மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா அந்த கேப் அந்த எக் மிக்சர் எக் மேலேயே நம்ம அந்த சீஸை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த மெயின் டைம் நம்ம அந்த இன்னர் பீஸ் இருக்கு இல்லையா, இன்னர் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை லைட்டாக டோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பெப்பர் வந்து அந்த ப்ரெட் அந்த சீஸ் மேலே லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் வேண்டாம்னா நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அந்த டோஸ்ட் பண்ணி வச்சுக்க அந்த இன்னர் பீஸையும் அது மேலே ப்ளேஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஸோ இதுக்கு மேலே ஜஸ்ட்டு நான் வந்து சாஸ் வச்சு ஒரு ஸ்மைலி மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ இது கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி பிரேக்ஃபாஸ்ட் இது. அதனால் கொஞ்சம் அட்ராக்டிவாக நம்ம போட்டுக்கலாம்.